அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி இப்படி இருக்க தேங்காய் எண்ணெய் இப்படி எப்படி மாற்றலான்னு பார்க்கலாமா? ஒரு ஈஸி கேரட் ஆயில் தான் பார்க்க போகிறோம், எப்படி பண்ணலான்னு. 1/2 kg கேரட், 1 லிட்டர் கோகோனட் ஆயில் எடுத்திருக்கேன். இப்போ வந்து கேரட் ஆயில் பண்ணிடலாம். ஒரு பெரிய கடாய் எடுத்திருக்கேன். 1 லிட்டர் ஆயில் போடுற மாதிரி ஒரு கடாய் எடுத்திருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஆயில் சேர்த்து நல்லா ஆயில் ஹீட் ஆகணும். இந்த ஆயில் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. நான் என்னோடய ஃப்ரெண்டு கொஞ்சமாக எனக்கு கொடுத்தாங்க. நான் அதை ட்ரை பண்ணி பார்த்தேன், சூப்பராக இருந்தது. அவங்கக்கிட்ட இதை கேட்டு தான் நான் இது ட்ரை பண்ணுறேன். இது வந்து உங்களுக்கு டார்க் ஸ்பாட்ஸ் இருந்ததுன்னா சூப்பராக ரெடியூஸ் பண்ணி கொடுக்குது. டார்க் ஸ்பாட்ஸ் ஈஸியாக அந்த ஃபேட் ஆக ஸ்டார்ட் ஆகுது. நல்லா இருக்குது. அதனால தான் நானும் இப்போ ட்ரை பண்ணுறேன். இதில் வந்து விட்டமின் இ கேப்சூல் கூட சேர்க்கலாம். பட் நான் எதுவுமே சேர்க்கல. பாதாம் ஆயில் என்ன வேணால் நீங்கள் சேர்க்கலாம். பட் நான் ப்ளெயின் கேரட் ஆயில் தான் செஞ்சுருக்கேன். சன் பர்ன், சன் டேன் எல்லாமே ரெடியூஸ் பண்ணுது. நமக்கு நம்ம ஸ்கின் டோனை விட ஒரு டோன் வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுக்குது. சூப்பராக ஒர்க் ஆகுது. இப்போ வந்து எண்ணெய் சூடாகிடுச்சு. நம்ம கேரட் போட்டு நல்லா இது ஹீட் பண்ணணும். இது வந்து ஃபுல் ப்ராசஸுமே எனக்கு 1 hour எடுத்ததுங்க. இது வந்து ஃபுல் சிம்மில் வச்சு தான் நம்ம இதை ஃபுல்லாக பண்ணணும். இது எப்படி வரணுன்னா, இந்த கேரட்டு நமக்கு வந்து ஒரு பக்கோடா, ஆனியன் பக்கோடா ஃப்ரை ஆனால் எப்படி ஒரு டார்க் கலர் ஆகிடும், அந்த மாதிரி வரணும். ஆனால் தீஞ்சிடக்கூடாது. அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இதை எடுத்து வச்சிடணும். இது வந்து நான் பார்த்தீங்கன்னா இப்போ நைட்டில் தான் செய்கிறேன். இப்போ நைட்டில் செஞ்சுட்டு இது காலையில் வரைக்கும் நான் அப்படியே விட்டுருவேன். மூடி எதுவும் போடக்கூடாது. மூடி போட்டிங்கன்னா எண்ணெய் கெட்டு போயிடும். அந்த ஸ்வெட்டெல்லாம் அந்த ஆயிலில் பட்டு எண்ணெய் வீணாக போயிடும். ஸோ மூடியெல்லாம் போடாமல் இந்த மாதிரி ஸ்லோ ப்ராசஸ்ங்க இது. இன்கேஸ் உங்களுக்கு ஸ்டவ் அதிகமாக யூஸ் ஆகுதுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இது வந்து நல்லா 1 hour எடுத்துச்சு. எனக்கு 1 லிட்டர் ஆயில் வந்து 1 hour எடுத்துச்சு. இது வந்து நான் பண்ணியிருக்கேன், நீங்கள் பாருங்கள். இது வந்து ஸ்கின் வந்து நல்லா ஆன்டி ஏஜிங் வந்து கம்மி பண்ணும். அந்த ஃபைன் லைன்ஸு ஸ்மூத்தாக இருக்கும். ஸ்மூத் அண்ட் சப்பெல்லாம் நம்ம ஸ்கின் இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பேட்ச் டெஸ்ட் மாதிரி உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு. பட் என்னோடய ஸ்கின்க்கு நல்லாவே செட் ஆகிடுச்சு. உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு இதை ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருக்குங்க. ஹை ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது இதில், கேரட் ஆயிலில். பாருங்கள் எந்த அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன்னு. இப்போ வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேன் ஸ்டவ்வு. சூப்பராக அது ரெடி ஆகிடுச்சு. இது நான் நைட்டில் தான் பண்ணுறேன், அதனால தான் நைட் வியூவும் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இப்போ வந்து மார்னிங் ஆகிடுச்சு. மார்னிங் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. அந்த பிக்மெண்டேஷன் எல்லாமே, அந்த நியூட்ரியன்ஸ் எல்லாமே வந்து நமக்கு ஆயிலில் இறங்கிட்டுருக்கோம். இப்போ வந்து நம்ம இது ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு நம்ம வந்து எந்த ஒரு பாட்டில் கண்டெய்னரில் யூஸ் பண்ணுறோமோ அதில் ஷிஃப்ட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. ரிசல்ட்ஸ் வந்து எனக்கு நல்லா இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள். இது வந்து ரீசெண்டாக வந்து அந்த குஷ்பு மேம் கூட ட்ரை பண்ணி இந்த வீடியோ போட்டிருந்தாங்க. அப்போ தான் என்னோடய ஃப்ரெண்டும் அதை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சொன்னால் சூப்பராக இருந்தது. இது வந்து நான் அந்த ஸ்டெயினரில் ஸ்டெயின் பண்ணேன், ஓரளவுக்கு தான் வந்தது. அதுக்கப்புறம் நான் ஒரு கர்ச்சிஃபில் ஸ்டெயின் பண்ணி ஃபுல்லாகவே எடுத்து அந்த ஆயில் கண்டெய்னரில் வந்து நான் ஷிஃப்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். எனக்கு வந்து தண்ணி எதுவுமே இல்லைல்ல இதில், நான் ஸ்வெட் எதுவுமே ஆக விடலை. அந்த சூடான ஆயில் மூடிட்டா உங்களுக்கு ஸ்வெட் ஃபார்ம் ஆகி அது வீணாக போயிடும். ஸோ நான் அப்படியே ஓப்பன்லேயே விட்டேன். அது ஆறுன அப்புறம் ஒரு மூடி போட்டு மூடிட்டேன். இப்போ இதை நல்லா ஸ்டெயின் பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த 1 லிட்டர் ஆயில் வந்து எனக்கு நிறைய மந்த்ஸ் வரும். அதனால நான் 1 லிட்டர் ஆயில், பிகாஸ் நான் என்னோடய மம்மி 2 பேருமே யூஸ் பண்ணுவோம். இது சூப்பராக இருக்குதுங்க. அதனால நான் 1 லிட்டரில் பண்ணிட்டேன். இன்கேஸ் உங்களுக்கு கம்மியாக வேணும்னா கம்மி குவான்டிட்டி 100 ml கூட பண்ணிக்கலாம், உங்களுக்கு பிரச்சனை இல்லை. எப்படி வேணால் பண்ணி எடுத்துக்கோங்க. சூப்பராக இருக்குது இந்த ஆயில். நீங்கள் ட்ரை பண்ணலன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஸ்கின்க்கு இது கோகோனட் ஆயில் செட் ஆகும் அப்படின்னா இது, இல்லைன்னா ஆலிவ் ஆயிலில் கூட பண்ணலாம். ஃபுல்லாக ஆல்மண்ட் ஆயிலும் பண்ணலாம். என்கிட்ட ஆல்மண்ட் ஆயிலில் பண்ணுற அளவுக்கு பட்ஜெட் இல்லை. ஸோ வந்து நான் கோகோனட் ஆயில்லையே பண்ணிக்கிறேன். கோகோனட் ஆயில்லையே ரிசல்ட்ஸ் வந்து பெஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். பார்த்துட்டே நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். இது வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும்னாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அந்த வீடியோஸ் நான் ட்ரை பண்ணி உங்களுக்காக போடுறேன். இந்த
இந்த ஆயில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பேட்ச் டெஸ்ட் மாதிரி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக ஒரு 100 ml செஞ்சு பேட்ச் டெஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் லார்ஜ் பல்க் குவான்டிட்டி பண்ணணுன்னாலும், இந்த பல்க் குவான்டிட்டி மீன்ஸ் நான் இந்த 1 லிட்டர் தான் சொல்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் பண்ணி ட்ரை பண்ணிங்க. நான் ஹேண்ட்ஸ்லேயே அப்ளை பண்ணி உங்களுக்கு காட்டியிருக்கேன். இன்கேஸ் ஃப்யூச்சரில் எனக்கு நல்ல ரிசல்ட்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடுச்சுன்னா நான் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் கூட உங்களுக்கு போடுறேன். இந்த ஆயில் பற்றி உங்களுக்கு வேணும்னா கேளுங்க, நான் அந்த பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் போடுறேன். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்காக நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். நெக்ஸ்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இதோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அல்லாஹ் ஹாஃபிஸ்.